அன்றே சொன்னார் காந்தி, இந்த கட்சி நாட்டுக்கு ஆவாது, கலைச்சு விட்டுருங்கப்பான்னு. கேட்கல, இப்ப நாம அனுபவிக்கிறோம். பதவிக்காக எதையும் செய்ய தேங்காத ஒரு கட்சி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது இந்த கட்சி. சமீபத்தில் அசாம் மாநிலத்தில் நடந்த இந்த கட்சியின் கூட்டத்தில் அமர் சோனா பங்களா அப்படின்னு பாடினார் அந்த கட்சியின் ஆள் ஒருத்தர். பாட்டு பாடுனா தப்பான்னு கேக்குறீங்களா? பாட்டு பாடுனது தப்பு இல்லைங்க. ஆனா இன்னொரு நாட்டின் தேசிய கீதத்தை பாடுனா அந்த சோனா பங்களா பங்களாதேஷின் தேசிய கீதம். இன்னொரு நாட்டின் தேசிய கீதத்தை தன் கூட்டத்தில் பாடுது அந்த கட்சி. வீடியோ லீக் ஆகி விஷயம் வெளியானதும் தேச விரோத நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கிறார் அசாமின் முதல்வர். கொடுமை என்னவென்றால் அது ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய பாடல், ஆகவே அதை பாடினால் தப்பில்லை என்று பேசுகிறது அந்த கட்சி. எந்த கட்சி அது என்று தெரிந்ததா? ஆம், போலி செக்குலர் மைனாரிட்டித்துவ வாக்கு வங்கி அரசியல் செய்யும் அதே கட்சி தான். எந்த கட்சின்னு பட்டுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே.